அதிமுக இந்த அளவுக்கு உடைச்சது யாரு? ஜெயலலிதா செத்த உடனே யாரு வந்துட்டு சொல்லி இந்த தர்ம யுத்தம் நடத்தினாரு? நீங்க சொல்லுங்க. அப்படி பாஜக வந்துட்டு அதிமுகவை சிதறடிச்சத எவராவது ஒருத்தர், இந்த தலைவர்கள் ஒருத்தர், பாஜக தான் எங்களை இந்த மாதிரி படிச்சுன்னு சொல்லி பேசுனாங்களா? பேசுனாங்களா? இல்ல. ஏன்? சிக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால யாரும் பேசல. பாஜக வந்துட்டு அதிமுக நல்லா இருக்கும்னு நினைக்க போதாது. 2 நோக்கம் தான் பாஜக, அதை சொல்லிடுவோம். ஏன் இன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு அதை பேச வைக்குது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னால் கோயில் நகரங்கள் அந்த சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய பட்டியலை கொடுத்து ராமேஸ்வரம், இந்த மாதிரி திருப்பரங்குன்றம், பழனி, திருவண்ணாமலை, இப்படி ஏராளமான திருத்தணி, இப்படி எல்லா ஏராளமான திருத்தலங்களுடைய பட்டியல் கொடுத்து ஸ்ரீரங்கம், இதெல்லாம் எங்களுக்கு அலாட் பண்ணிடுங்க கூட்டணியில் 16 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. எடப்பாடி ஒத்துக்கல. அவங்களுக்கு என்னன்னா அந்த 6 தொகுதியிலையும் 16 தொகுதியிலையும் வேலை செய்வாங்கல்ல, அவங்க ஓட்டு சேர்க்குற வேலையெல்லாம் இருக்குல்ல, ஓட்டு சேர்க்கறது, ஓட்டு அடிக்கிறது, எல்லாம் வேலை அதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சு காட்டிடுறது. ஜெயிச்சு காட்டணும்னு தமிழ்நாடு கோயில் நகரங்களில் எல்லாம் பாஜக தான் கோல் வச்சுக்கிறது. ஏன்னா கோயில்ல இருந்து துரத்துனாங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலில் அவங்க பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் துரத்தப்பட்டாங்க பாஜகவினர். அதை கேப்சர் பண்ணணுன்றது அவங்களுக்கு ஆசை. அதுக்காக இங்கே வந்தாங்க. எடப்பாடி என்ன சொல்லிவிட்டாரு? அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், இது எங்களுடைய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அமித்ஷா உடனே கூட்டி பேசுறாரு. அங்கே எங்கள் நேற்று செங்கோட்டையன் முந்தா நாள் அவர் பேசுறாரு பாஜகவினர், கூட்டணியை ரொம்ப அடுத்தமாக பார்க்காதீங்க, கட்சியை மேம்படுத்துகிற வேலையை பாருங்க அப்படின்றாரு. அப்புறம் தான் நேற்று வந்துட்டு இவர் வந்து பேசுறாரு. ஸோ எல்லாம் திட்டமிட்டது, புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன, எடப்பாடி தலைமையை வந்து பலவீனப்படுத்தணும், அப்பதான் அந்த சீட்டு நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, வெறும் நெகோசியேஷன் பிரச்சனை தானே அது. நெகோசியேஷன் வேற என்ன இருக்குது? வேற அதிமுகவுக்கு பாஜக எதுக்கு அதிமுக தேவைப்படுது? இல்ல, ஒன்றிய அதிமுக வந்தா நமக்கு இன்னும் ஓட்டுகள் அதிகமா வரும், மக்கள் ஆதரவு கிடைக்கும், மக்கள் ஆதரவு ஓட்டு எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பாஜக தெரியும். அதிமுக தெரியாத இருக்கலாம், எப்படி பாஜக ஓட்டெல்லாம் உருவாக்குறதுன்றதெல்லாம் தெரியும். அது ரைட், ஓகே. நான் என்ன கேட்கறேன்னா, ஒன்னு இல்லாம அவன் தனியா அதை பண்ண முடியுமா? வாக்கு திருட்டு எல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. உன்னாட்ட ஒரு பலம் வாய்ந்த சக்தி இருந்ததுன்னா தான் சேர்ந்து அதை பண்ண முடியும். எனவே உன்னை அவன் அழைக்கிறான். அந்த இடத்துல நீ விட்டு தர மாட்டேன்னு நினைக்கும் போது செங்கோட்டையனை விட்டு உட்கழகத்தை விட்டுறாரு.